இப்போ இங்கே எய்த்தாப்பில் உட்காந்துன்னு பெரியவாளை பார்த்துட்டு கேள். இவர் எப்பேற்பட்டவர்னு தெரிய வேண்டாமா? இதை 2003 தான் இந்த பெரியவாளை சுவாமி மலையில் பண்ணினா. ஸ்தபதிகிட்டேருந்து பண்ணி ஒரு வேனில் வச்சு கும்பகோணத்துலேருந்து சுவாமி மலையிலேருந்து இங்கே மாம்பழம் எடுத்துன்னு வர வழியில் பன்ருட்டிக்கிட்ட வடவாம்பலம் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வடவாம்பலத்தில் தான் காமகோடி பெடுத்தோட்ட 58வது பீடாதிகள் அதிஷ்டானம் இருக்கிறது. அது பெரியவா கண்டுபிடிச்சது தான். அங்கே வந்தால் ராத்திரி ஒரு வெட்ட வெளியில் வயல் வெளியில் இருக்கிறாப்புல இருக்கும் அந்த அதிஷ்டானம். இவள் என்ன பண்ணால் அந்த பெரியவாளுக்கு தரிசனமாக இதை எடுக்க முடியாதுங்கிறதுனால அப்படி திருப்பி அதிஷ்டானத்தை பார்க்குறாப்புல வச்சு பின்னால் கதவை திறந்துட்டு இவள் வச்சுட்டு தீபாரதனையெல்லாம் பண்ணிட்டு எடுத்துன்னு வந்துடலாம், ராத்திரியே மாம்பழம் வந்துடலான்னு பிளான் இவாளுக்கு. அப்படி நிறுத்தி வச்சுட்டு இதுனா எல்லாம் பண்ணிவிட்டு கலப்பலான்னா முன்னால் வண்டி என்ன எடுத்துனர் வீல் புதஞ்சு கொடுத்து மண்ணில். ஏன்னா அது வயல் வெளியாக இருக்கும். புதஞ்சு கொடுத்து ஆனை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா வண்டி எழும்ப மாட்டேங்கிறது. அதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் சொல்லி டிராக்டர் ட்ரெய்லர்லாம் கொண்டு வந்து முன்னால் கட்டி அதை இழுத்து பார்த்தா நகர மாட்டேன்னு கொடுத்து அட்டம்ப்ட் பண்ணி பண்ணுறா ஒன்றும் பண்ண முடியல, நிறைவேல. இவாளுக்கெல்லாம் வெறுத்து போயிடுத்து. இது என்னன்னு தெரியல, வேறு வழி இல்லை அப்படின்ட்டு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. ராத்திரி எல்லோரும் இங்கேயே கிடப்போம், கார்த்தாலே என்னன்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லோரும் அங்கேயே வந்துட்டு காலங்கார்த்தால் பொழுது விடிஞ்சோன்னே என்ன பண்ணான்னு அந்த டிரைவர் ஏந்து உட்காந்து ட்ரை பண்ணலான்னு இப்படி வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் தொடார்னு வெளியில் வந்துடுது. அங்கே இருந்த அந்த ஆள் சொன்னார், அவரும் அவர் குருவோட ராமுழுக்களும் பேசணும்னு ஏதோ நினச்சிட்டுக்கு நீங்கள் ராவோட ரவை தூக்கின்னு போகலன்னா அவர் கிளம்பிடுவாரான்னு. அப்பேற்பட்டவராக்கும் இவர் எங்கே போய் இருக்கணும்னு நினச்சா அவ்வளவுதான், நேரம் மாட்டார், எழுந்திருக்க மாட்டார். அப்பேற்பட்ட பெரியவா தான் இங்கே நம்ம கண் எதிர்க்க உட்காண்டிருக்க. அவர்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணேன்னு, அப்படி நினைக்கிறாப்புல எங்கள் கூடவே உங்கூடவே நாங்கள்லாம் இருக்கணும், அவ்வளோதான். அப்படி அந்த அதேமாரி பட்டுசாஷிகள் பிரதோஷ மாமாவத்தில் மாதம் அனுஷத்துக்கு இங்கேருந்து வந்து மழையோ வெயிலோ இடியோ இனிமேல் அவர் காரியம் பண்ணுறாப்புல ஸ்ரத்தையாக உத்தரவாதம் பண்ண முடியாது. நாங்கள்லாம் பிரயாசம்னோம். மாமா சங்கல்பம் பண்ணுறதே தனி ப்ராஜெக்டு. அப்படி தான் விஸ்தாரமாக இருக்கும் சங்கல்பம்லாம். மாமாவுக்கு அப்படி ஒரு திருப்தியாக இருக்கும், பண்ணுவார். பெரியவாள்கிட்ட அப்படி ஒரு பக்தி நிறையா கைங்கிறோம். சுங்குவார சத்திரங்கிற இடத்துல இருந்தால் பெரியவா இருக்கிறது. வேதபுரிசாஷின்னு அவர் தான் சமையல் பண்ணார் வரவாளுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு. இவர்கிட்ட பட்டுசாஷின்னா அவன் தான் சமைக்கிறான், உங்கூருக்காரன் தான், நீனும் போய் ஹெல்ப் பண்ணேன் அவனுக்கு சமையல் பண்ணுன்னா. சரி, சமையலுக்கு அவருக்கு போனால் என்ன சமையல் அப்படின்னா தேங்காய் தொகையிலறன்னா. நிறைய தேங்காய் வருது இங்கே, தேங்காய் தொகையிலற அப்படின்னா இவர் சொன்ன தேங்காய் தொகையில் அரைக்கலாம், ஆனால் அம்மியாக கல்லூரெல்லாம் ஒன்றும் இல்லையா, எங்கே எடுக்கிறது, நட்ட வெட்ட வெளியில் உட்காந்து. உடனே பெரியவசரா கார்த்தால் அந்த குளத்தில் போய் குளித்தோமோ இல்லையோ, நீனும் வந்தையோ இல்லையோ. ஆமான்னு. அந்த குளப்படியெல்லாம் கருங்கல் படி தானே நன்னா தானே இருந்ததுன்னு. ஆமான்னு. நீ என்ன பண்ணு, இந்த தேங்காயை எடுத்துக்கோ, எல்லா சாமான்லாம் எடுத்துக்கோ, நேராக அந்த குளத்தங்கரைக்கு போ, அந்த அடிப்படியை நன்னா அலம்பி விட்டுட்டு அங்கே மேலே அங்கங்கே கல் பாறையாக கல்லெல்லாம் இருந்தது, அதில் ஒரு கல்லை எடுத்துக்கோ, அதை அலம்பிக்கோ. இந்த தேங்காயை படியில் வச்சு மொள்ள நசுக்கு. ஏன்னா டபக்க நசுக்குன்னா குளத்துக்குள்ளே விழுந்துடும், தாவி குவிச்சுன்னு நெசுக்கு. இப்படி மிளகாயை நெசுக்கு, உப்பு நெசுக்கு, வெங்காயம் நெசுக்கு, அப்படி வச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நெசுக்கணும். அப்புறம் இப்படி அரைச்சின்னா கொஞ்சம் நேரத்தில் தொகையில் வந்துடும். அவர் சொல்லு, இவர்கிட்ட போனால் உபனிஷத் பாஷ்யம் தான் கேட்கணுங்கிறது இல்லை, தேங்காய் தொகையிலேருந்து சமையல்லேருந்து சாப்பிட்றதுலேருந்து எப்படின்னு கற்றுக்கலாம். அதுதான் பெரியவா. அப்படி ஒரு பெரியவா தான் நம்ம கண்ணெதிர்க்க இருக்கான்னு சொல்லி அப்படி ஒரு பாக்கியம் பண்ணவர் பட்டுசாஷிகள். இந்த மௌலியாக இருக்கட்டும், பாச்சாவாக இருக்கட்டும், இவ எல்லாரும் நாங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பிரதோஷ மாமாவத்தில் இங்கேருந்து மாமா எக்மோர்லேருந்து காஞ்சிபுரம் போனதுக்கு அப்புறமும் மாதம் அனுஷத்துக்கு மௌலி தான் கூடையாக பூ கொண்டுருவேன். இங்கேருந்து எல்லாம் முடிச்சுன்னு ராத்திரி 10 மணிக்கு மேலே காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பி வந்து அப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ண குடும்பம். அப்படியெல்லாம் பண்ணினத்தினால்தான் இவ்வளவு பெரிய காரியம்லாம் பண்ண முடியுது. இல்லை மாதிரிலாம் 10 நாளைக்கு 12 நாளைக்கு உற்சவம் பண்ணுறதெல்லாம் சாதாரண காரியமாக என்ன.
இதோ பிரசாதம் கொடுத்தா 1 2ன்னு வெறும் சுண்டலை கொடுக்கல, அதில் 4 ஐட்டம் 5 ஐட்டம். பொதுவாகவே பட்டுசாஷிலாக இருக்கட்டும் மௌலியாக இருக்கட்டும் அவளுக்கு சின்னதாகவே ஒன்றும் பண்ண தெரியாது, எல்லாம் பெருசாக தான் இருக்கணும். அது காரணம் என்னென்னு எங்கள் பிரதோஷ மாமா பண்ணது. பெரியவான்னா அவருக்கு பண்ணுற காரியம் எல்லாம் பெருசான்னா இருக்கணும். சின்னவனாக இருந்தால் சின்ன காரியம் பண்ணலாம், பெரியவருக்கு ஏற்றாப்புல ஸ்டாண்டர்டுக்கு ஏற்றாப்புல தானே அப்படி நடக்கணும். அப்படி இருக்கிற பெரியவாளுக்கு கூடிய சீக்கிரம் மாம்பழத்தில் கோவில் வரணும். வெறும் கோவிலாக இருக்காது, கருங்கல் கோவிலாக பெருங்கோவிலாக வரணும். அதைத்தான் தினம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும், பிரார்த்தனை பண்ணோம். ஜெய் சத்குரு மகாராஜ் கி. நமோஸ்து தேவிதாம் பிரம்மணோ வேத அமிர்தேனாமிருதாம் புரீம் தஸ்மை பிரம்மத பிரம்மாத ஆயுக்கேதிம் பிரஜாந்தது. ஓம் ஜயா விஜய பவா தேவதேவோத்தமா தேவசார்வபௌமா அகிலாண்டகோட்டி பிரம்மாண்டநாயகா ரிஷிகணபந்தியா ரிக்வேத பிரியா ரிக்வேதமவதாரஜா. ஓம் சாசா வர்ததாம் வர்ததாம் சாசா வர்ததாம் மகதே மகதே வர்ததாம் சாசா வர்ததாம் மகதே வர்ததாம் மகதே மகதே வர்ததாம் வர்ததாம் மகதே சௌபாகாய சௌபாகாய மகதே வர்ததாம் வர்ததாம் மகதே சௌபாகாய மகதே சௌபாகாய சௌபாகாய மகதே மகதே சௌபாகாய சௌபாகாயேதி சௌபாகாய. ஓம் தேவதேவோத்தமா தேவதா சார்வபௌமா அகிலாண்டகோட்டி பிரம்மாண்டநாயகா யஜ்ஞ சம்ரக்ஷக யஜுர்வேத பிரியா யஜுர்வேதமவதாரயா. ஓம் प्रार्पयदुश्रेष्ठतमाय कर्मण आप्यायुद्धमग्निया देव भागमोर्जत्वदे पयत्वदे प्रजावतेर् अयक्ष्मामावतेनेशतमाखडकं स्वामित्रस्मिन् गोपदौ चारमनिमानित्यपशून् बाहे. ओम ब्रह्मवादिनो वदन्ति वदन्ति ब्रह्मवादिनो ब्रह्मवादिनो वदन्ति किन्दे वत्यं वदन्ति ब्रह्मवादिनो ब्रह्मवादिनो वदन्ति किन्दे वत्यं ब्रह्मवादिनैरे ब्रह्मवादिनः वदन्ति किन्दे वत्यं वदन्ति वदन्ति किन्दे वत्यं पौर्णमासं किन्दे वत्यं वदन्ति किन्दे वत्यं पौर्णमासं किन्दे वत्यं पौर्णमासं किन्दे वत्यं पौर्णमासमिदेति पौर्णमासं किन्दे वत्यं किन्दे இதுவரை அருமையான பக்தி நிகழ்ச்சிய புவனேஸ்வர் ரங்கநாதன் குழுவினரும் குறிப்பாக கலைஞர்களும் நன்றாக கைப்பற்றி வந்தார்கள். இந்த கலைஞர்களுக்கும் இந்த குழுவினருக்கும் மகாபெருமாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியாக பிரம்மஸ்ரீ கணேசசர்மாவுடைய உபன்யாசம் தொடர்ந்து இருக்கின்றது. இப்பொழுது மகாபெருமாவுக்கு சங்காபிஷேகம் நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து கலைஞர் நடைபெற இருக்கின்றது. நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் எல்லாரும் கலந்து கொண்டு மகாபெருமா அனுகிரகத்திற்கு பாத்திரராக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியாக கணேசர்மாவுடைய உபன்யாசம் நடைபெற இருக்கின்றது. நாளைக்கு காலை 9 மணிக்கு ஸ்ரீ பிரகாசிக்கா ஹோமம்,
மாலை 6 மணிக்கு மாஸ்டர் ஸ்மார்ட் குறிக்கோள் நாட்டிலே 7 மணிக்கு ஸ்ரீ மகாபரிவாரி பஞ்சலோக உற்சவமூர்த்தி மற்றும் பாதைகளுக்கு 108 மலர் அபிஷேகம். கேசலில்லையே இறைவராஜினேர் மறைகொள் மிளலஜேர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே செய்யமேனியேர் மைகொள் மிளலஜேர் மைகொளரவினேர் உய்ய நல்குமே நீரு பூசினேர் ஏறதேரினேர் போருமிழலஜேர் பேருமருளுமே காமன் வேவவோர் தூம கண்ணினீர் நாமமிழலஜேர் சேம நல்குமே பிணிகொள் சடஜினீர் மணிகொள் மிழலஜேர் அணிகொள் மிழலஜேர் பணிகொண்டருளுமே மங்கை பங்கினேர் துங்கமிழலஜேர் கங்கை முடியினேர் சங்கை தவிர்மினே அரக்க நெறிதர இறக்கமைதினேர் பறக்கும் மிழலஜேர் கரக்கை தவிர்மினே அயலும் மாலுமாய் முயலும் முடியினேர் எழும் மிழலீர் பயனும் அருளுமே பறிகொள் தலஜினார் அறிவதருகிலார் வெறிகொள் மிழலீர் பிரிவதறியதே காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழும் மொழிகளே இத்தனை யாமாற்றை அறிந்திலேன் எம் பெருமான் பித்தரே என்றும்மை பேசுவார் பிறரெல்லாம் முத்தினை மனிதன்னை மாணிக்க முளைத்தெழுந்த வித்தனே குருகாவோர் வெள்ளடை நீ என்றே இத்தனை யாமாற்றை அறிந்திலேன் எம் பெருமானாவியை போகாமே தவிர்த்தென்னை ஆட்கொண்டாய் பாவையர்கயல் பாஜ குளத்திடை மடை தோறும் காவியும் குவளையும் கமலஞ்செங்கழு நீரும் மேவிஜ குருகாவோர் வெள்ளடை நீ என்றே இத்தனை யாமாற்றை அறிந்திலேன் எம் பெருமான் பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணி களைவாய் போடுடன் கலனாக உன்பலி குடல்வானே காடு நின்னிடமாக கடுவிருள் நடமாடும் வேடனே குருகாவூர் வெள்ளடை நீ என்றே இத்தனை யாமாற்றை அறிந்திலே எம் பெருமான் வெப்பொடு பிணியல்லா தவிர்த்தென்னை ஆட்கொண்டாய் ஒப்புடை ஒளி நீலம் ஓங்கி அமலர் பொய்கை அப்படி அழகாய அணிநடை மடகன்ன உம்மைப்படு குருகாவோர் வெள்ளடை நீ என்றே இத்தனை யாமாற்றை அறிந்திலேன் எம் பெருமான் வரும்படி வாராமே தவிர்த்தென்னை ஆட்கொண்டாய் குருகுடை மலர் கொன்றை சுண்ணவெண்ணீற்றானே அருங்குடை மலர் பொய்கை அல்லியும் மல்லிகையும் விரும்பிய குருகாவோ வெள்ளடை நீ என்றே இத்தனை யாமாற்றை அறிந்திலேன் எம் பெருமான் பன்னிடை தமிழொப்பாய் அழத்தினில் சுவையொப்பாய் கண்ணிடை மணியொப்பாய் கடுவில் சுரொப்பாய் மண்ணிடை அடியார்கள் மனத்திடர்வாராமே வெள்ளிடை குருகாவோ வெள்ளடை நீ என்றே இத்தனை யாமாற்றை அறிந்திலேன் எம் பெருமான் சரியாமே நமந்தமர் புகுந்தென்னை நோந்தனை செய்தாலும் நுண்ணல தரியே நான் சாந்தனை வரும் மேலும் தவிர்த்தென்னை ஆட்கொண்ட வேந்தனே குருகாவோ வெள்ளடை நீ என்றே இத்தனை யாமாற்றை
அறிந்திலேன் எம் பெருமான் மலக்கினில் அடியார்கள் மனத்திடர்மால் தீர்ப்பாய் சலச்சலமிடு குடஜ கருமனார்த்தமர் என்னை கலக்குவான் வந்தாலும் கடும் துயர்வாராமே விலக்குவாய் குருகாவோ வெள்ளடை நீ என்றே இத்தனை யாமாற்றை அறிந்திலேன் எம் பெருமான் படுவிப்பாய் உமக்கே ஆள் பலரையும் பணியாமே தொடுவிப்பாய் துகிலோடு பொன் தோலோடு துடல்வானே கெடுவிப்பாய் அல்லாதார் கேடில்லா பொன்னடிக்கே விடுவிப்பாய் குருகாவோ வெள்ளடை நீ என்றே இத்தனை யாமாற்றை அறிந்திலேன் எம் பெருமான் வளங்கனை கொடில் மல்கு வயலணிந்தழகாய விளங்கொளி குருகாவோர் வெள்ளடை குறைவானை இளங்கிளை ஆரூரன் வனப்பகையவளப்பன் உளங்குளிர் தமிழ் மாலை பக்தர்கட்குறையாவே இத்தனை யாமாற்றை அறிந்திலேன் எம் பெருமான் தென்னாடுடைய பரிவா போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜா சர்வவியாபி பரிவா சரணம் ஆய பரப்பருக்கும் மகா பரிவாடி போற்றி காஞ்சிமேவும் கையிலைப்பதே குருமணியாம் சங்கரர்க்கே மாம்பலத்தில் கோவிலொன்று கட்டி அங்கே கோபுரத்தை எழுப்புதற்கே இச்சை கொண்டோம் எம்பெருமான் எமக்கருள்வீர் பெரியவளே காஞ்சிமேவும் கையிலைப்பதே குருமணிஜாம் சங்கரர்க்கே மாம்பலத்தில் கோவிலொன்று கட்டி அங்கே கோபுரத்தை எழுப்புதற்கே இச்சை கொண்டோம் எம்பெருமான் எமக்கருள்வீர் பெரியவளே காஞ்சிமேவும் கையிலைப்பதி குருமணியாம் சங்கரர்க்கே மாம்பலத்தில் கோவிலொன்று கட்டி எங்கே கோபுரத்தை எழுப்புதற்கே இச்சை கொண்டோம் எம்பெருமான் எமக்கருள்வீர் பெரியவாளே எந்நாடுடைய பெரிவா போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜா சர்வவியாபி பெரிவா சரணம் ஆய பரப்பருக்கும் மகா பெரிவாடி போற்றி चलते महितो वनषड्गदतातनिते सरन्ति महामवसच्चलता अडिमां सुलिवात्र पिपासि गुरो भवशङ्करदेशिकमे चरणम् कुरुपुङ्गवपुङ्गवकेतनते समतान्नयतान्नविकोऽपिसुति शरणागतवत्सलतत्त्वनिते भवशङ्करदेशिकमे चरणम् देवतासार्वभौम अखिलाण्डकोटिब्रह्माण्डनायक आत्मसंरक्षक अथर्वणवेदप्रिय अथर्वण अथो पिता अथो अशूराथो अपुत्राः अथो कृष्णाथो अद्वैताः ओम जय विजय भव देवदेवोत्तम देवसार्वभौम अखिलाण्डकोटि